சிறப்பு விருந்தினர்கள் மன்னாரிலே பயணிகள் பார்வையிடுவதற்கான இடங்கள் பெரிதாக இல்லை. மணல் செட்டுக்களை நாங்கள் எல்லாம் பாட புத்தகத்தில் படித்த நாங்கள் ஒரு வறட்சியான அரவரட்சி அமைக்க வேண்டிய தேவைப்பாடுகளுக்கு யாழ்ப்பாணம் வருவதற்கான வாய்ப்பு. காலத்துடைய மக்கள் தொகை எடுத்துக்கொண்டால் 1981ஆம் ஆண்டு மீண்டும் இது குறைவதற்கான வாய்ப்பு. தாங்களுக்கு அந்த முன்னர் இருந்து தாங்களுக்கு கொடுக்கின்ற அந்த காம்பீரத்தன் யாழ்ப்பாணம் முன்னேறக்கூடாது. எங்களுடைய சகாக்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 80,000 அதிகமானவர்கள் படுகொலை செய்ய போகின்ற இடமெல்லாம் மக்கள் அவரை நோய்த்துக் கொள்கின்றார். அன்ற தோழருக்கு எப்படி இருந்துச்சு? 157 வாகனம் இருந்துச்சு. அமைச்சர்மார்களுக்கு 4 போலீஸ் பாதுகாப்பு. யாருமே போலீஸ் பாதுகாப்பு. வளமான நாட்டை உருவாக்கும், நாடு கட்டி எடுப்போம், நாடு நாசமாக்கப்பட்டு எல்லாம் கஞ்சா குடிஞ்சா தெரியும். நேரா கடலுக்கு இறங்கி இல்லாம யூ அண்டர் த டெவலப்மெண்ட் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ் மீ தி அமெண்ட். ஆனா தமிழ் ஏரியாவில் நாங்க இன்வெஸ்ட் பண்றாங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப் பரம்பரம் இல்லாத இடத்த போய் வேண்டி கட்டுங்க விழுந்து கும்பிட்டு ஐயா செய்தாங்க. நீங்கள் விசா கார்டு எல்லாமே அக்செப்ட். இதான ஒரு லக்ஸரி ரூம் மாதிரி இருக்கு. கட் பண்ணுவீங்க, நீங்களே போய் சமைக்கலாம். அப்படி ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஸோ எல்லா அனுமதியும் வருது. வவுனியா எல்லா அனுமதியும் பெட்டர் பாருங்க. பட்ஜெட் ரூம்ல இருக்கிற பெட் இல்லை. நாங்கள் விசிட் வெள்ள விசிட் நாங்கள் போடுறது காரணம் கிட்டத்தட்ட 20 கோடி கிட்ட முடிஞ்சு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் மன்னார் மாவட்டத்துக்குரிய தலைமன்னார் பகுதியில் நிற்கிறோம். குறிப்பாக எங்கே என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசாலை டவுன் தாண்டி 9 கிலோமீட்டர் வரைக்கும் தலைமன்னார் பக்கம் வேற வேணும். குறிப்பாக தலைமன்னார் இதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்தின் பேர் கட்டுக்காரன் குடியிருப்பு அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல லண்டன் தம்பதிகள் உருவாக்கி இருக்கிற ஒரு ரெசார்ட். குறிப்பாக அடம்ஸ் ஃபார்ம் ரெசார்ட் அப்படின்னு சொல்லுவேன். தமிழில் சொல்ல போய்க்கில் ஆதாம் பனைமர உல்லாச விடுதி. இந்த உல்லாச விடுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ரூம்கள் எல்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ஸரி ரூம், அதே மாதிரி கம்ஃபர்ட் ரூம், அதை தவிர்த்து பட்ஜெட் ரூம்கள் எல்லாமே நீங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இங்கே ராமர் பாலத்தோட தொடர்புடைய நிறைய ஆக்டிவிட்டீஸை அவைல் செய்ய போயிடும். அதோட இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட ஓப்பனிங் செரமனியை எங்களுடைய கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரர் திறந்து வைக்க போகிறார். அதுக்காக தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கோம். அதை தவிர்த்து இந்த ரூம்கள் என்னென்ன வகையான ரூம்கள் என்ன பட்ஜெட்டில் இருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஒரேடியாக அந்த ஓப்பனிங் செரமனி எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ அமைச்சர் வந்துட்டார். குறிப்பாக இப்போ ஓப்பனிங் செரமனி ஆரம்பமாகிட்டு கண்டா நல்ல காற்று விளக்குகள் ஏற்றாத அளவுக்கு காற்று அடித்து கொண்டிருக்கு. ஹோட்டல் உரிமையாளர்கள் இந்த 2 தம்பதிகள் தான். இங்கே அதை நிற்கிற பாருங்க. இந்த கலர் ஷர்ட்டோடையும் மற்ற அந்த அக்கா நிறுவனமானது வைபவ ரீதியாக ரிபன் வெட்டி இந்த நிறுவனமானது திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. இந்த வகையில் இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், மேலதிக விருந்தினர்கள், முக்கியஸ்தர்கள் பலர் இந்த நிறுவனத்தை தற்பொழுது திறந்து வைக்கின்றார்கள். சிறப்பாக இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திருவாளர் புஷ்பலிங்கம் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அத்தோடு அனைத்து பண்பாட்டின் அடிப்படையில்
மங்கள விளக்கேற்றுதல் நிகழ்வு நடைபெறுவதற்காக மங்கள விளக்கேற்றுதல் நிகழ்வு நடாத்துவது வழமை. அந்த வகையில் இந்த நிறுவனத்தின் தொடக்க நாளாகிய இன்றைய நிகழ்வில் இந்த மங்கள விளக்கேற்றுதல் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் மங்கள விளக்கு சந்திரசேகர் ஐயா அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். வந்து ஏற்றுறார் வைக்கும் ஒரு பண்பு கட்டாயம். அடுத்து திரியினை ஏற்றி வைக்குமாறு தலைமன்னார் பங்கு தந்தை மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய மேரி பஸ்டியன் அடிகளார் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அடுத்த திரியினை இந்த நிறுவனத்தின் உரிமையாளர்களாகிய திருவாளர் திருமதி புஷ்பலிங்கம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அடுத்த திரியினை ஏற்றி வைக்குமாறு செல்வேரி கட்டளை தளபதி, அதாவது ராணுவ கட்டளை தளபதி லெப்டினன்ட் கர்னல் பிரபாத் ஸ்ரீமானி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக மன்னார் செலான் பேங்க் பிரதான மன்னார் கிளையினுடைய பிரதான முகாமியாளர் திருவாளர் ரமேஷ் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். கிளை முகாமியாளர் திருவாளர் கடம்பன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக இந்த நிறுவனத்தினுடைய கூட்டு இணைப்பாளர் திருவாளர் சி வி நெல்சன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக ஆர்டிஏ ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வீதிகள் அதிகார சபையினுடைய பொறியியலாளர் திருவாளர் மொரிஸ் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொழிலதிபர் நிமால் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக லங்கா ஹார்ட்வேர் உரிமையாளர் மற்றும் தொழிலதிபர் மோகன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அனைவருக்கும் எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்வினுடைய ஆசியுரையினை நிகழ்த்துமாறு தலைமன்னார் பங்கு தந்தை அதிவணக்கத்திற்குரிய மேரி பஸ்டியன் அடிகளாரை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற கடற்தொழில் அமைச்சர் ஐயா அவர்களே, ஏனைய உயர் அதிகாரிகளே, கொடையினுடைய உரிமையாளர்களே, அதோடு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எல்லா மக்களையும் முதலிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அந்த வகையிலே இலங்கை நாடு மிகவும் ஒரு அழகான நாடு. பல சுற்றுலா பயணிகளை தன்னகத்தே கவர்கின்ற நாடு. ஆனால் எமக்கு ஒரு கவலையான விடயம் என்னவென்று சொன்னால், மன்னாரிலே சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கான இடங்கள் பெரிதாக இல்லை. அது ஒரு கவலைக்குரிய விடயம். ஆனால் பல வழிகளிலே நாங்கள் இதனை ஆரம்பிக்க வேண்டும், முன்னெடுக்க வேண்டும் சொல்லி என்னுடைய கௌரவத்துடைய அரசாங்க அதிபர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரும் என்னை அதிகாரிகளும் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது பாராட்டத்தக்க விடயம். பாலம் என்கின்ற கடலில் இருக்கக்கூடிய அந்த மணல் திட்டுக்களை பார்வையிடுவதற்கு சுற்றுலா பயணிகள் படகுகள் மூலமாக சென்று அதை சுற்றி பார்வையிடுவதற்கான செயல் திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இந்த பகுதிகளில் இந்த ஹோட்டல்ஸும் மிகவும் அரிதாக குறைவாக இருப்பதை நாம் அறிவோம். அந்த வகையிலே இந்த இடம் ஒரு அதற்குரிய சாத்தியமான இடமாக அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிவோம். அந்த வகையிலே இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் ஊடாக இந்த இடத்தை நம்முடைய மக்களுக்கு கடவுள் வழங்கியமைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அதோடு இங்கே நடைபெறுகின்ற எல்லா நல்ல காரியங்களும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்றும், இங்கே எந்த விதமான அசம்பாவிதங்களும் குழப்பங்களும் அநீதிகளும் தீமைகளும் நடைபெறக்கூடாது என்பதை இறைவனிடம் நாம் கேட்டு இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த உரிமையாளர்களுக்காக நாங்கள் இறைவண்டல் செய்து நாங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தில் தொடங்குகின்ற இந்த காரியம் எல்லா மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று
கூறி அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய செபங்களையும் ஆசிரியரையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. இந்த நிகழ்வில் ஒரு சிறப்புரையாற்றுமாறு மன்னார் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் திருவாளர் கே கனகேஸ்வரன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். துறையை விருத்தி செய்யும் நோக்கத்தோடு இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த உல்லாச பயணத்துக்குரிய விடுதி சிறப்புலா நிகழ்விலே இதற்கும் இன்றைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த மன்னார் மாவட்டம் பல வளங்களை கொண்டிருக்கின்ற ஒரு மாவட்டம். உண்மையில நாங்கள் எல்லாம் பாட புத்தகத்தில் படித்த நாங்கள் ஒரு வறட்சியான அரைவறட்சி பிரதேசம் என்று தான் படித்தாங்க. நான் இங்கே வந்து பார்த்தா தான் எல்லாம் நல்லொரு கட்டுக்கரை குளம், அதனோடு சேர்ந்து ஒரு 400க்கும் மேற்பட்ட குளங்களை கொண்ட மற்றும் நல்ல கனிய வளங்களை கொண்டு ஒரு நல்லொரு உல்லாச பயணத்துக்கு துறைக்குரிய வளங்களை கொண்டு ஒரு நல்லொரு மாவட்டமாக இந்த மன்னார் மாவட்டம் இருக்கிறது. அதற்கு நாங்கள் உல்லாச பயணிகளை வரவழைப்பதற்கு முக்கியமாக தேவை அதுக்குரிய உள்கட்டுமானங்கள். அதிலும் வருகின்ற வெளிநாட்டு பயணிகளை நல்ல முறையில் பராமரிக்கக்கூடிய நல்ல வசதிகளை கொண்ட 5 நட்சத்திர வசதிகளை கொண்ட ஹோட்டல்களை நாங்கள் அமைக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கிறது. எனவே அந்த வகையில் தான் உண்மையில இந்த உரிமையாளர் அவர்களும் இந்த கடன் முயற்சி எடுத்து பல்வேறுபட்ட கஷ்டங்களில் நாங்கள் இது அமைக்க பல்வேறுபட்ட பிரச்சனை சூழலியல் சார்ந்து பல அனுமதிகள் எடுக்கிறதுலாம் பல கஷ்டங்கள் இருந்தது. அவற்றையெல்லாம் தாண்டி இன்றைய தினம் இந்த கட்டடத்தை சிறப்பான முறையில் அமைத்து 90% வீடுகளை பூர்த்தி செய்திருக்கிறார். நாம் அதை விட அந்த வழிகாட்டிகள் உண்மையில பலர் வழிகாட்டி அந்த உல்லாச பயணிகளை வழிகாட்டுறக்கூடிய அம்சங்களை நாங்கள் உருவாக்க வேணும். பல்வேறுபட்ட வீரப்பழக்கு மத்தியிலும் இன்று இந்த உல்லாச பயணத்துறையை வளர்க்க வேணும் என்ற அந்த நோக்கத்தோடு இங்கே வருகை இதை திறந்து வைத்திருக்கிற இந்த கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. மன்னார் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் திருவாளர் கனகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினரை சிறப்புரையினை ஆற்றுமாறு இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராக இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கடல் தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் திருவாளர் சந்திரசேகரன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். விஷயமாக ஒரு விடயத்தின் வழியாக மட்டும் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு இந்த உல்லாச பயணத்துறை என்பது சுற்றுலாத்துறை என்பது மிகவும் முக்கியமான ஒரு வருமானத்தை ஈட்டி தருகின்ற, அது மாத்திரமல்ல உலக நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் கூட மிகவும் முக்கியமான ஒரு தளத்தை வகிப்பது உல்லாச பயணத்துறையாகும். அப்ப அந்த வகையில் எங்களுடைய நாட்டுக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட கடந்த வருடம் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இது நாள் வரைக்கும் இலங்கைக்கு கூடுதலான சுற்றுலா பிரயாணிகள் வந்திருப்பார்கள். அது கடந்த வருடம் 23 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் உல்லாச பயணிகளாக இலங்கைக்கு வந்திருக்கிறார். அப்ப அதன் காரணமாக இதை மேலும் அபிவிருத்தி செய்ய வேண்டிய, ஊக்குவிக்க வேண்டிய தேவை இருக்கு. அவ்வாறு வகுக்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இது நாள் வரைக்கும் உல்லாச பயணிகள் இலங்கைக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்குரிய லொகேஷன் கூடுதலாக தென்னிலங்கையாகவே இருக்கு. வட இலங்கையை அவர்கள் பார்ப்பதே கிடையாது. யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும். ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியும், கடந்த 2 வருடங்களாக உலக லொகேஷன், உலகத்தில் இருக்கின்ற வரைபடத்தில் இருக்கின்ற அவர்களுடைய அடுத்த அமைவிடமாக அல்லது லொகேஷனாக இன்றைக்கு யாழ்ப்பாணம் வந்திருக்கிறது, வடமாகாணம் வந்திருக்கு. மன்னார் என்பது எங்களுக்கு ஒரு சரியான தீவு, அது அழகான தீவு. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு இங்கேயும் கூட முக்கியமான பல ஸ்தலங்கள் இருக்கு. அப்ப அவைகளை சரியான முறையில் நாங்கள் இனம் கண்டு கொண்டு அவைகளை மேம்படுத்துவதன் மூலமாக விசேடமாக எங்களுக்கு இருக்கின்ற இந்த ஆதார் பார்த்து எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த காலத்தை நாங்கள் சரிவர அதை பயன்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்படுவாங்க என்றால் நிச்சயமாக நடக்கின்ற வருடத்துக்கு லட்சக்கணக்கான உல்லாச பயணி நிச்சயமாக இந்தியர்கள் வருவதற்கான வாய்ப்பு. அப்ப இதோட மாத்திரமல்ல, இந்த இடத்திலிருந்து அடுத்த கட்டமாக எங்களுக்கு இங்க இருக்கின்ற கோயில்கள் இருக்கின்றது. அப்ப அந்த கோயில்களோடு இந்த கோயில் தலங்களோடு கேதீஸ்வரர் கோயில் தலங்களோடு நேரடியாக இந்தியாவோட தொடர்பு இருக்கின்றது. இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எங்களுடைய பலாலி விமான நிலையம் விஸ்தரிக்கப்பட இருக்கின்றது.
எங்களுடைய கேகேஎஸ் பிரதேசம் இன்றைக்கு ஒரு நவீன பிரதேசமாக நவீன தொழிற்பேட்டையாக மாறி இருக்கின்றது. அப்ப அந்த வகையில் எங்களுடைய மாங்குளத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பரந்தன் கெமிக்கல் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா தொழிற்சாலைகளும் இன்றைக்கு இதனால் வரைக்கும் இயங்காது இருந்த அனைத்து தொழிற்சாலைகளையும் இயக்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனென்றால் நாங்கள் எல்லோருக்குமே தெரியும், கடந்த 35 வருடங்களாக நாங்கள் யுத்தத்துக்கு முகம் கொடுத்தவர்கள். யுத்தம் காரணமாக எங்களுடைய வாழ்க்கை பின்னோக்கி சென்றிருக்கின்றது, எங்களுடைய சமூகம் பின்னோக்கி சென்றிருக்கின்றது. அப்ப அதுக்கு அந்த பின்னோக்கி சென்றிருக்கின்ற சமூகத்தை மேலே உயர்த்த வேண்டும் என்கின்ற செயற்திட்டங்களை இன்றைக்கு நாங்கள் முன்னெடுத்து வருவோம். அவ்வாறான செயற்திட்டங்களை முன்னெடுக்கின்ற போது எங்களுக்கெல்லாம் இருக்கின்ற பெரிய சவால் ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால், இன்றைக்கு வடக்கில் மக்கள் தொகை மிகவும் குறைவு. யாழ்ப்பாணத்துடைய மக்கள் தொகை எடுத்துக்கொண்டால் 1981ஆம் ஆண்டு 8,30,000 பேராக இருக்கும். இன்றைக்கு 6,10,000. 1981ஆம் ஆண்டு அந்த தொகை அதே லெவலில் அதிகரித்திருப்பாக இருந்தால் இன்றைக்கு 14 லட்சத்துக்கும் 16 லட்சத்துக்கும் இடைப்பட்ட மக்களாக யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் இருக்கும். அன்றைக்கு 11 பாராளுமன்ற உறுப்பினர், இன்றைக்கு 6 பாராளுமன்ற உறுப்பினர். அடுத்த முறை நிச்சயமாக அது 4-5 சொல்லுகிறார். மீண்டும் இது குறைவதற்கான வாய்ப்பு அது. காரணம் என்ன? நாங்கள் எல்லாம் வெளிநாட்டு நோக்கி ஓடுறோம். எங்களோட பிள்ளைகளை, நல்ல தகுதியான பிள்ளைகளை, நல்ல டேலண்டான பிள்ளைகள் எல்லாத்தையும் எப்படியாவது பிடிச்சி வெளிநாட்டுக்கு அனுப்பணும். அவ்வாறு வெளிநாடுகளை நோக்கி போகின்ற போது தேடி பாருங்க, இன்னைக்கு கல்வியில பெருமையாக பேசணும். இந்த வருடம் ஏதோ எங்களோட பிள்ளைகள் ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் கல்வி தரத்துல நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது 9ஆம் ஸ்தானத்தில் இருக்கு. இதனால் வரைக்கும் யாழ் பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால் 5க்கும் 3க்கும் இடைப்பட்ட தரத்தில் இருக்கு. இன்றைக்கு 8வது இடத்துல இருக்கு. அப்ப இதற்கு இன்றைக்கு எங்களுடைய நிலை. அப்ப இதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்கு. அப்ப அந்த காரணிகள் தவிர இல்லை. இதனால் வரைக்கும் இலங்கையில இருந்து தமிழர்கள் எடுத்துக்கொண்டால் இலங்கையில வாழ முடியுமா முடியாதா, அல்லது பிரச்சனைகள் வருமா வராதா என்கின்ற சந்தேக கண் கொண்டு பார்க்கின்ற ஒரு சூழல். அதன் காரணமாகவே வேகமாக நாட்டை விட்டு செல்லுகின்ற போக்கும் இருக்கு. ஆனா நாம் இன்றைக்கு சொல்லுகின்றோம், அப்படி ஒரு நிலைமை வராது. எங்களுடைய அரசாங்கத்தின் கீழே நாட்டினுடைய அபிவிருத்திக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியில கூடுதலான நிதி எங்க தேடி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. தொழில் வாய்ப்பு பெற்றுக் கொடுக்கிறது தேடி பார்த்தா வடக்குக்கான முக்கியத்துவம் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. வடக்கு முக்கியத்துவம் வழங்குகின்ற பொழுது அனுரத்தோடு அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை தவிர எதுவும் இல்லை. அதாவது வடக்கில் பாருங்கள், அதாவது தமிழர்களுடைய மரபுரிமைகள் அடங்கிய யாழ்ப்பாணமாக, முல்லைத்தீவாக, மன்னாராக, கிளிநொச்சியாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதாவது யாழ்ப்பாணத்தில் பிரவேசிக்கின்ற பொழுதே தாங்களுக்கு அந்த முன்னர் இருந்து தாங்களுக்கு இருக்கின்ற அந்த காம்பீரத்தன்மை, அதனுடைய பெருமைகள் அடங்கிய வட மாகாணமாக அல்லது யாழ்ப்பாணமாக கட்டியெழுப்ப வேண்டும். அவ்வாறான ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டும். அப்ப அதுல நாங்க இன்னைக்கு அதுல ரொம்ப கவனமாக இருக்கும். அப்ப அதை நோக்கி நகர்ந்து கொண்டு போறோம். ஆனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு சிலர் இன்னமும் நாடு முன்னேறக்கூடாது, யாழ்ப்பாணம் முன்னேறக்கூடாது, அதை காலால் இழுக்கிறது எப்படி, கையகால இழுக்கிறது எப்படி, வழக்கு போடுறது எப்படி, கிரவுண்ட வராம தடுக்கிறது எப்படி, இண்டோர் ஸ்டேடியத்தை வராம தடுக்கிறது எப்படி, அதுக்கெல்லாம் எப்படி சுற்றுமாத்து வேலைகள் செய்யறது, அதுகளுக்கெல்லாம் எப்படி நாங்க தடுக்கிறதுங்கிற மிக கவனமா இருக்கிறார்கள் இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட சவால். நான் அதனால நாங்க இது வேற யாருக்கும் சொல்ல இயலாது. வேற யாருக்கு மக்கள்கிட்ட தவறு, வேற யாருக்கிட்டே சொல்ல இயலாது பாதிரி. அதனாலதான் நாங்க சொல்றோம் என்னன்னு கேட்டா, இன்னும் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கார்கள் மக்கள் என்பவர்கள் இந்த அரசியல் பாதைகள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற பொம்மைகள் நடத்தி கொண்டிருக்காங்க. அப்படி இல்லை.
அந்த நிலைமை எல்லாமே 2024ஆம் ஆண்டு என்ன அனுர ஜனாதிபதியானதோட மாற்றி அமைக்கப்பட்டது. அனுரங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் யாரு. சாதாரண உங்களை விட வறுமையில வாடிய ஒரு கூலி தொழிலாளியுடைய மகன். படிக்கிற காலத்துல குப்பிலாம வெளிச்சத்துல படிச்சவர். பிறகு தனக்கு வீட்டுக்கு பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ்ல மொட்டை மாடியில இருந்த வெளிச்சத்துல படிச்சவர். ஏழவல் படிக்கிற காலத்துல ரயில் ஏறி வடையும் வித்தவர். அப்ப நான் சொல்ல வரேன் என்னன்னு கேட்டேன். அப்ப அவருக்கு அதாவது தெரியும் இன்றைக்கு என்னன்னா மக்களுடைய கஷ்டம் என்ன துன்பம் என்ன அப்படி இருக்கு. அந்த அண்ணன் காணாம போயிட்டார் 89ஆம் ஆண்டு. இந்த வரைக்கும் கண்டுபிடிச்சேன். ஒரு காணாம போனதோடைய வேதனை தெரியும். எங்களுடைய சகாக்கள் எடுத்துக்கொண்டாலும் கிட்டத்தட்ட 80,000 அதிகமானவர்கள் காணாமல் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த வேதனை தெரியும். சிறை வாழ்க்கை, சிறையிலிருந்து சித்திரவதப்பட்டதுல இருந்து எல்லாமே தெரியும். அப்ப அதற்கான வேதனை நாங்கள் சொல்லுகின்றோம். இன்றைக்கு நீங்க பார்ப்பீர்களாக இருந்தால் அனுர போகின்ற இடமெல்லாம் மக்கள் அவரை மொய்த்துக் கொள்கின்றார். தங்களுடைய உண்மையான அன்பை வெளிக்காட்டுகின்றார். ஏன் இதுல ஒரு நாள் யாழ்ப்பாணத்தில் ஒரு அம்மாவிட்ட கேட்கும்போது அம்மா சொன்னாங்க, இப்ப அனுர மேல மாத்திரம் இப்படியாப்பட்ட ஒரு அன்பு, இப்படியாப்பட்ட லவ் ஒன்று இருக்கிறது காரணம். மத்தாக்களை பார்த்தோட மருந்தாங்களுக்கு ராஜபக்சா பார்த்தா வருமா? இல்ல வராது. நாட்டை உள்ளே அடிச்சு இவர்கள் தெரியும். ரணில பார்த்தா வருமா? வராது. சஜித்தை பார்த்தா, ராமனை பார்த்தா, நான் சொல்றேன் நான் கேட்டேன். அப்ப அவர்கள் மீது வராத அன்பு அனுர மீது மாத்திரம் வருவதற்கான காரணம். அம்மா சொன்ன ஒரு தவிர எதுவும் இல்லை, அவ எங்க வீட்டு பிள்ளடாப்பான்னு சொல்றான். ஏன்னு கேட்ட வேற எதுவும் இல்லை. உண்மையிலேயே அப்ப அனுர வெளிக்காட்டுகின்ற அந்த அன்புங்கிறது, அந்த பரிவுங்கிறது, பாசங்கிறது போலியானது. உண்மையிலே நாங்க மக்களை நேசிக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு மக்களுக்காக எங்களை அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கோம். நான் ஒரு கேபினட் மினிஸ்டர் மந்திராய். அப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இது நாள் வரைக்கும் இந்த கேபினட் மினிஸ்டர் எப்படி இருந்தாங்க, எப்படி வந்திருப்பாங்க இந்த இடத்துக்கு, எத்தனை போலீஸ்காரங்க வந்திருப்பாங்க, எத்தனை வாகனம் வந்திருக்கும், ஏன்னா எத்தனை பேர் புடைச்சோட வந்திருப்பாங்க. நாங்க சொன்ன நேரத்தில் அரசியல் கலாச்சாரத்துல மாற்றம் செய்யும். நான் நினைக்கிறேன் அதை செஞ்சிருக்கிறோம். அன்றத்தோழருக்கு எப்படி இருந்துச்சு? 157 வாகனம் இருந்துச்சு ராஜபக்சா. இன்றைக்கு வெறும் 2 வாகனம், மூன்று வாகனம் அவரோட வாகனம். நல்லமா இல்லையா? அதற்கு முன்னர் பதவியேற்ற வைபவத்திற்கு மாத்திரம் 4 கோடி ரூபாய் செலவழித்தாங்க. அனுர வெறும் 38,000 வேலை முடிச்சாங்க. 38,000. அனுரைக்கு 2 சம்பளம் கிடைச்சு. அவர் பார்லிமெண்ட் வந்து சொன்னாரு, எனக்கு ஒரு சம்பளம் போதும். ஏன் ஜனாதிபதிக்கான சம்பளம் கிடைக்குது, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததன் காரணமாக ஓய்வூதியம் கிடைக்கும். ஓய்வூதியம் எனக்கு வேண்டாம் என்று கடிதம் கொடுத்து நிற்பார். பிறகு உங்களுக்கு எல்லாம் தெரியும், 5 வருஷம் பார்லிமெண்ட்ல இருந்த போது சாகு வரைக்கும் அவனுக்கு பென்ஷன். யாரோட காசு? நம்மளோட காசு. இங்க இருக்கின்ற விவசாயிக்கு ஓய்வூதியம் இருக்குதா? மீனவர்களுக்கு ஓய்வூதியம் இருக்குதா? இல்ல. அப்படின்னா எம்பிகளுக்கு மாத்திரம் என்ன செய்து சாலை மக்களுடைய சேவைக்காக செய்ய வந்திருக்கின்றவர்கள் சொல்லிக்கணும். இல்ல, இனி எந்த ஒரு எம்பிமாருக்கும் பென்ஷன் இல்ல. நிப்பாடி நல்லமா இல்லையா? ஜனாதிபதிக்கு 7 ஜனாதிபதி மாளிகை இருக்கு. 7 மனதிராய். ஜனாதிபதி அங்க போனாலும் சரி போவாட்டும் சரி ஏசி வேலை செய்யும், பாதுகாப்பா சமையல்காரனா எல்லாமே பராமரிக்கப்பட்டுச்சு. அனுர என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் கைவிட்டு போட்டு 2 ஜனாதிபதி மாறி ஒன்று கண்டியில் இருக்க தெரிந்த கண்டியில் இருக்கின்ற விஷயமாக தலதா மாளிகை இருப்பது காரணமாக அது உண்டு
தேவைக்கு வந்து ரெண்டாவது கொழும்புல வந்த விரும்பி வெளியில இருந்து ராஜதந்திரிகள் வருவார்கள் அந்த அவங்களை பராமரிக்கும் தெரியும். அந்த 2 தவிர மற்ற எல்லாவற்றையும் இன்றைக்கு கைப்பற்றும். எனக்கு 2 சம்பளம். இந்த அமைச்சருக்கான சம்பளம் கொடுப்பளவு எரிபொருள் கொடுப்பது. இன்னொரு செக் கொண்டு வரும் எம்பிக்கான சம்பளம் கொடுப்பளவு எரிபொருள் கொடுப்பது. 2 சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்சத்துக்கு மேல. அப்ப நான் சொல்ல வரேன்னு கேட்டா, இது நாள் வரைக்கும் இருந்த எம்பிமார்கள், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இந்த 2 சம்பளத்தை வாங்கி கொண்டு மக்களுடைய பணத்தை கொண்டு எடுக்கிறாங்க. ரோட்டு போடுறது அதுலயும் அடித்தாங்க. மனுஷனுக்கு கொடுக்கறது அதையும் கூட அள்ளி சாப்பிட்டவங்க தான் இந்த நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்தான். அப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? நாங்க சொல்லியிருக்கிறோம், எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்குகின்ற சம்பளத்தை மாத்திரம் தாருங்கள், ஏனைய கொடுப்போர் வேண்டாம். அமைச்சருக்கு வழங்குகின்ற எரிபொருள் கொடுப்பனவை மாத்திரம் தாருங்கள், ஏனைய கொடுப்பனும் ஒன்று வேண்டாம். நல்லமா இல்லையா? நாம் மாற்றிக்கும். நாம் நினைக்கிறோம் இப்ப எங்களுக்கெல்லாம் வீடு கிடைச்சு கொழும்புல அந்த நேரத்துல அமைச்சர்மாருக்கு வீடு. எங்களோட அமைச்சர்கள் யாருமே கொழும்புல வீடு எடுக்கும். அமைச்சர்மார்களுக்கு 4 போலீஸ் பாதுகாப்பு, யாருமே போலீஸ் பாதுகாப்பு எடுக்க. அமைச்சர்மாருக்கு 4 வாகனம் இருக்கும். நாங்க ஒரு வாகனத்தை யூஸ் பண்ணிருப்போம். இந்த ஸ்டாண்ட் பை ஆகிறதுக்கு இது ரிப்பேர் ஆகுனா அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். அது மாத்திரம் அதோட பிஹெச் வாகனம், பெரிய வாகனங்கள்ட்ட பாவிச்சாங்க. நாங்க சாதாரண டபுள் டெக்கர் பார்க்கிறோம். ஏன்? மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நாங்க இந்த நாட்டை பொறுப்பேற்கின்ற போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இலங்கை என்பது வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாது, வங்குரோசு அடைந்த நாடென உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாடு. அப்ப நாங்க கடந்த 1 வருஷம் ஆண்டு 1 வருஷம் என்ன செஞ்சோம் கேட்ட வேறு எதுவும் இல்லை, இந்த பொருளாதாரத்தை ஒரு நிலையான இடத்துக்கு கொண்டு வரும். அதற்காக நாங்கள் செயற்பட்டதன் விளைவாக நாங்க அந்த நேரத்தில் நாங்கள் எதிர்பார்த்தோம் 1100 பில்லியன் வரி வருமானமாக எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு 1800 பில்லியன் ரூபாய் இன்றைக்கு வரி வருமானமாக கிடைச்சிருக்கு. புதிதாக வரி அறவிடு, புதிதாக வரி இது பண்ண, அப்ப வரிகளை சரியான முறையில் உருவாக்கிட்டு போகணும். அதனால நான் சொல்றேன், எங்கிட்ட போதுமான காசு இருக்கு, போதுமான காசு இருக்கு, அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்கணும். இங்க மன்னாருக்கு வந்த பொழுது அந்த என்ன சொன்னாரு, இங்க அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்டா உங்களுக்கு எவ்வளவு காசு இந்த வருஷம் முடிக்கிறீங்களா, முடிக்க முடியுமா? அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கு எங்களுக்கு தெரியும், ஜிஏ நல்லா தெரியும். ஏன்னா ஜிஏ ஒரு வருஷம் ட்ரை பண்ணாலும் கூட நம்மள இன்னமும் அந்த பழைய குருடி கதவு திறனும் பழைய பழக்கங்கள் பழைய புராணங்களை இன்னமும் மறக்காத ஆக்கள் இருக்கிறாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. அப்படியாப்பட்ட நிலைமையின் காரணமாக இந்த உல்லாச பயணத்துறை எடுத்துக்கொண்டால் கூட பலர் வருகின்றார்கள் முதலீடு செய்வதற்கு, பலர் ஹோட்டல் திறப்பதற்கு அல்லது பல்வேறு வேலைகள் செய்து கூட நம்முடைய அனுமதி கொடுக்கணுமே, பெர்மிஷன் கொடுக்கணும். பெர்மிஷன் கொடுக்கறதுல இழுபறி அங்க தள்ளி இங்க தள்ளி அங்க தள்ளி இங்க தள்ளி கடைசி நேரத்துல ஆக்கள் ஒரு 3 மாசம் 6 மாசம் பார்க்கறாங்க, பார்த்து போட்டு இனிமேல் இங்க வரவே மாட்டேன்ட்டு போற ஆக்களும் இருக்கிறாங்க. அண்மையில் ஒருத்தர் சொல்றார், உங்களோட நாட்டுக்கு இனிமேல் நானே வரமாட்டேன். ஏன்? உங்களோட அதிகாரிகள் வேலை செய்யறாங்க. ஒரு லேண்டுக்கு அனுப்பணும்னு சொன்னா அங்க போகும், அல்லது லேண்ட் கமிஷனுக்கு போகும், அல்லது ஜிஏ கிட்ட போகும், ஜிஏ ஏடி கிட்ட போகும், அல்லது இங்க டிஎஸ் கிட்ட போகும். என்ன அப்படியாப்பட்ட ஒரு சிக்கல். அப்ப அதுக்காக இப்ப நாங்க எதிர்வரும் காலங்கள்ல இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு முதலீட்டாளர்களை வரவேற்கிறதுக்கு ஒரு மையத்தை நாங்கள் உருவாக்கணும். அந்த ஒரே மையத்திலிருந்து எல்லா வேலைகளை அவர்களுக்கு செய்து கொடுப்பதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு அதன் பொழுது நாங்கள் நினைக்கின்றோம் அந்த வேலை வேகமாக முன்னெடுக்க முடியும். அதனால வேண்டிய அன்பர்களே, இன்றைக்கு விசேடமாக
நம்மளுடைய அரசாங்கம் இந்த நாட்டை முன்னேற்றம். அதனால தான் நாங்கள் சொல்லுகின்றோம். என்னன்னு கேட்டா நாங்கள் சொல்றோம், எங்களுடைய கொள்கை பிரகடனத்தை நாங்கள் சொல்லுகிறோம், வளமான நாடு அழகான வாழ்க்கை எங்களுடைய தலை. ஒரு வளமான நாட்டை உருவாக்கும், நாடை கட்டி எழுப்புவோம். நாடு நாசமாக்கப்பட்டு எல்லா வகையும், அரசியல் ரீதியா, பொருளாதார ரீதியா, கலை கலாச்சார ரீதியா, போதை பொருளுங்கிறது என்ன, இன்னைக்கு எல்லா தளங்கள்லையும் போதை பொருள் வியாபிக்கப்பட்டு, அது நடிகர்களா நடிகைகளா அல்லது இருக்கின்ற பாதுகாப்பு படை பிரிவுலையா, எல்லாம் இமிகிரேஷன்ல எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏர்போர்ட் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆபர்ல எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா இடங்களையும் இந்த போதை பொருள் வியாபாரத்துடைய ஆதிக்கம் இருக்கு. அனுரத்தோடு சொன்னார், நான் வந்து கதவை திறந்து பார்த்தா உள்ளுக்கு இருக்குது கருப்பு உலகம் உண்டு, போதை பொருள் பாதிக்கின்ற உலகம். அதனால வேண்டி எங்களுக்கும் தேவையா இருந்தா அந்த கதவை அப்படியே எடுத்து மூடி போட்டு நாங்க 5 வருஷம் 10 வருஷம் ஆண்டு போட்டு நாங்கள் போயிருக்கோம். நாங்க இன்னைக்கு தீர்மானிச்சது இல்ல கருப்பு உலகமா அல்லது வெள்ளை உலகம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், போதை பொருள் வியாபார பலர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு உள்ளுக்கு அடைக்கப்பட்டு, அதனால வெளிநாட்டு போதை வாரது குறைஞ்சது. முடிக்கும் முற்றாக முடிவுக்கு கொண்டு வரும். அதற்கு விஷயமாக எங்களுடைய போலீஸ் எல்லாம் எடுத்துக்கொண்ட பெரியார் பணிப்போடு இன்றைக்கு வேலை செய்கின்றார். இன்றைக்கு நேரம் எங்களுக்கு தேவைக்கு வேறு இல்ல, அந்த அவகார செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது ஏன் கேட்டால், அந்த போதை என்பது உண்மையிலே நமது நாட்டு நாசம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாகும். அவருடைய இலக்கு வந்து எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் 43 லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க. அதான் சொல்ற குறியா இருக்கிறாங்க. பெரிய சந்தை ஒன்று. அப்ப அந்த சந்தையை வசப்படுத்திக் கொள்வதற்கான போதை வியாபாரம் இன்றைக்கு முன்னெடுக்கும். அதனால நாங்க எல்லாருமே கவனமாக இருக்கோம். நம்முடைய பிள்ளைங்க என்கிட்ட இன்னைக்கு ஒரு சில போதை பொருட்கள் இருக்குது, தெரியாது. சாராயம் குடிச்சா நாத்தம் கண்டுபிடிச்சு, கசி குடிச்சா தெரியும், கஞ்சா குடிச்சா தெரியும், ஹெரோயின் பாவிச்சா தெரியும். ஆனா சொன்ன நம்ப மாட்டீங்க. இப்ப வந்திருக்கின்ற ஒரு சில போதைகள் இருக்குது. உங்களோட புள்ள உங்களுக்கு முன்ன இருந்ததை கூட நல்லா படிப்பான், முன்ன இருந்ததை கூட நல்லா வேலை செய்யும். ஆனா கடைசி நேரத்துல அவனுக்கு தெரியாமலே அவனோட உடல் கருகி போகும் வரைக்கும் நமக்கு தெரியாது. அதனால நம்முடைய பிள்ளைகள் தொடர்பாக மிகவும் கவனமாகவும் அவதானமாகவும் இருக்கும். அவ்வாறு அவதானமாக இருக்கவில்லை என்றால் நமக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அண்மையில என்ன யாழ்ப்பாணத்தில் ஒரு பேராசிரியர் மகள் காலை பிடிச்சு கொன்றார், மருமகன் கழுத்தை நெரித்து கொள்ளுகின்றான். யார்? நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? எங்களுடைய பிள்ளைகளை நாங்க வளர்க்கலையா? அல்லது எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏன் அந்த நிலைமைக்கு போயிருக்கிறாங்க? இது ஒரு சம்பவம் மாத்திரமல்ல, இவ்வாறு பல சம்பவங்கள் நீங்க யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்ட பலர் என்று தாங்களோட பிள்ளைகளை வீட்டு வந்து அறையில போட்டு பூட்டி வச்சிருக்கிறாங்க. சிங்கப்பூர்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்து பூட்டி வச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அபகரான ஒரு அனர்த்தம். அதனால இந்த அனர்த்தத்தை கண்டுதான் நாங்க இன்றைக்கு அனுரத்தோனுடைய எண்ணத்தில் உருவானதுதான் முழு நாடு ஒன்றாக என்ன இந்த போதைப் பொருளை ஒழிக்கின்ற வேலை திட்டம். அதனால வேண்டி அந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறதுனால அது உங்களுடைய அனைவருடைய உதவி எங்களுக்கு தேவை இருக்குது, அனைவருடைய என்ன ஆதரவு எங்களுக்கு தேவையாக இருக்குது. அப்ப அந்த தேவையோட கருதி நாங்கள் சொல்லுகின்ற வேறு எதுவும் இல்லை, இது எல்லாமே நாங்கள் செய்யறது வேறு எதுவும் இல்லை. உண்மையிலே நமது நாட்டை ஒரு நல்ல திசையை நோக்கி கொண்டு செல்வதற்கு, அப்ப அந்த திசையை நோக்கி கொண்டு செல்வதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் இன்றைக்கு எங்களால் இயன்ற அனைத்து அர்ப்பணிப்புகள் செய்ய தயாராக, அனைத்து அர்ப்பணிப்பு நாங்கள் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்றோம். மக்கள்கிட்ட தான் சொல்ல இருக்கு. நம்முடைய அரசியல்வாதிகள் இன்னமும் நீங்க தமிழனாயிரு, நீ சிங்களவனாயிரு, நீ முஸ்லிம் ஆயிரு, நீ இஸ்லாம் ஆயிரு, நீ கத்தோலிக்கன் ஆயிரு, நீ இந்துவாக சொல்லி எங்களை பிரித்தாளுகின்ற செயற்பாடுகளும் முன்னெடுக்க, மறுபடியும் எங்களுடைய பிரதேசங்களோட ஜாதி ரீதியான வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் தலை தூக்கி நல்ல மில்லை. இதெல்லாம்
மனிதனாக பிறக்கின்ற பொழுது நான் தமிழா சிங்களமா முஸ்லிமான்றல்ல, அந்த ஜாதியா இந்த ஜாதியா பிறகு மனித ஜாதியா தான் நம்ம எல்லாமே பிறந்தோம். இது எல்லாத்தையும் நம்ம கவனத்தில் எடுப்போம். கவனத்தில் எடுத்துக்கொண்டு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம். அந்த வகையில் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஹோட்டல் வந்து மிகவும் சீரும் சிறப்புமாக வளர வேண்டும் என்கின்ற வாழ்த்துகின்றோம். அதே போன்ற எதிர்வரும் காலங்களில் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த மன்னார் மாவட்டத்திற்கு இதைவிட கூடுதலான உல்லாச பயணிகள் வருவார்கள். அதன் பொழுது இவ்வாறான ஹோட்டல்ஸ் வந்து இதைவிட கூடுதலான ஹோட்டல்ஸ், இதைவிட நவீனமான ஹோட்டல்ஸ் அனைத்தும் உருவாக வேண்டும். நான் அதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியை இன்றைக்கு எங்களுடைய நண்பர் இட்டிருக்கின்றார். அதனால் அந்த நண்பரோடு சேர்ந்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற அவருடைய பாரியாருக்கும் அதே போன்று அவருடைய நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமது நாட்டினுடைய சுற்றுலா மேம்பாட்டுத்துறையினுடைய அத்தியாவசியத்தையும் அத்தோடு நாட்டினுடைய தற்கால சூழல் மேம்படுத்தப்பட வேண்டிய அத்தியாவசியத்தையும் தன்னுடைய சிறப்புரையில் மேம்பட மக்களுக்கு தெளிவுபடுத்திய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கடல் தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் திருவாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அத்துடன் மன்னாரினுடைய சுற்றுலாத்துறை மேம்பாட்டின் புதிய மைல்கல்லாக இன்றைய நாளில் ஆதாம் ஸ்பா என்று சொல்ற இந்த சுற்றுலாத்துறை விடுதியானது வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இது மன்னார் தீவுக்குள் ஒரு பெரும் புரட்சி, அதாவது மன்னார் தீவினை நோக்கி வருகை தருகின்ற உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு முக்கிய தலமாக விளங்குவதற்கும் அத்துடன் இந்த மன்னாரினுடைய முக்கிய சுற்றுலா தலங்கள் அமைய பெற்றிருக்கின்ற இந்த தலைமன்னார் பகுதி இந்த இடத்திற்கு வருகை தருகின்றவர்களுக்கு ஒரு தங்களுடைய பயணத்தினை ஒரு மேம்பட்ட ஒரு பயணமாக இந்த இடத்தை வருகை தருவதற்கும் இந்த இடத்தை பயன்படுத்துவதற்கும் முயற்சியினை மேற்கொண்ட இந்த உரிமையாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதோடு இந்த நிகழ்விற்கு வருகை தந்த அத்தனை விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், பிரதம விருந்தினர், மேலதிக விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய நிகழ்வில் எங்களுடைய உரிமையாளர் அவருடைய அழைப்பிற்கமைய மதிய விருந்தானது அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் 1 மணிக்கு சரியாக மதிய விருந்து வழங்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் அனைவரும் இந்த விடுதியில் நின்று இந்த சுற்றுச்சூழல் இதனுடைய அழகு, இந்த விடுதியினுடைய அழகினை கண்டுகளித்து மதிய நேர விருந்திலும் பங்கெடுத்து நீங்கள் விடைபெறலாம் என்பதனையும் அன்போடு அறிய தருகின்றோம். அத்துடன் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் இத்துடன் இனிதே நிறைவேறுகின்றது. நன்றி, வணக்கம். கருத்துரை வந்து வழங்கியிருந்தார் அமைச்சர். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், சிறப்பான விஷயங்கள் எனக்கு ஆர்வமாக இருந்தது. நான் எனக்கு சுற்றுலாத்துறையோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார். தொடர்ந்து எல்லாருடைய வந்து பேச்சு கொண்டிருக்கிறேன். வருகை தந்த மக்கள் எல்லாருமே வந்து அமைச்சரோட ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்க. இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரூம்ஸுகள் இருக்குங்க நிறையவே. கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி லக்ஸரி ரூம், மற்றது கம்ஃபர்ட் ரூம், அந்த மாதிரி பட்ஜெட் ரூம்கள் எல்லாமே வந்து அமைச்சர் போய் பார்க்க போகிறேன். 3 பேரே பண்ணுங்க, 2 பேரே பண்ணுங்க. ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்து முடிஞ்சு அமைச்சர் வந்து இதிலேருந்து வெளிக்கிட போகிறேன். சரி, ஓகே, வெளிக்கிட்ட எனக்கு சாப்பாடு சாப்பிட்ற டைமில் போகிற ஏதோ மீட்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பாய். சாதாரண மனுஷர்கள் நல்லா இருக்கு. இந்த ஒரு ஆர்ட்ஸ் இப்படி வந்து வெளிக்கிட்டார். இந்த ஹோட்டலில் இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை பார்ப்போம் தொடர்ச்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியோட எல்லாமே வந்து போட்டோ எல்லாருமே வந்து இங்கே வந்திருக்கிறோம். வந்து
லஞ்சுக்கு முதல்ல வந்து ஆர்மியாக்களோட டிஜே பாட்டு நடந்து இப்போ வந்து லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்ன லஞ்ச் அண்ணா இன்றைக்கு? ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோட அடம் பாம் ரெசார்ட்லேருந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி லஞ்ச் ரெடியாக இருக்குது. இது வந்து ரால் பிரியாணி, ஃப்ரெஷ்ஷான ரால் பிரியாணி. அது நம்பர் 1 ரால் பிரியாணி, நம்பர் 1 குவாலிட்டியில் ரால் பிரியாணி. இது சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இது வெஜ் சலட் உண்டு, கடல் கறி உண்டு, வெஜ் சலட் உண்டு. இது மாசி சாம்பல். ஓகே, இது எக் டபுள் போட்டு இது எல்லாமே ஒரு இதுக்கு முட்டை டபுள். இது வந்து கத்தரிக்காய் பச்சடி, இது மரக்கறி. மரக்கறிக்குரிய இவ்வளவும் பிரியாணிக்குரிய சாமான் தான். எங்களோட அடம் ரெசார்ட்லேருந்து இன்றைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதை விட நிறைய வெரைட்டியான உணவுகள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். தயவுடன் இங்கே வந்து இது வந்து சேஃபும் ஒரு ரிலாக்ஸான இடம் உண்டு. இங்கே வந்து நீங்கள் உணவு உண்டு மகிழ்ந்து போகலாம். நன்றி, வணக்கம். இப்போ எல்லாருமே வந்து கெஸ்ட் எல்லாருமே வந்து இப்போ போட்டு இருக்கிற சாப்பாடு உண்மையிலுக்கு வந்து பார்க்கவே அந்த வாசனை இருக்குல்லோ அதே வந்து சாப்பிடணும் போல இருக்கு. சரி, இப்போ நாங்கள் சாப்பாடு போட்டுட்டு வந்துட்டோம். வாசனைக்கிற சொன்னதான் அப்படி இருக்குது, சாப்பிடணும் போது. இந்த ஹஜ்ஜு பெருநாள் இந்த ஒரு நாளில் வந்து முஸ்லீம் வீட்டில் சாப்பிடல அந்த ஒரு குறைய வந்து இந்த பிரியாணி வந்து தீர்த்து வச்சுட்டு நல்லா இருக்குது. அதோட இதை பார்த்துட்டு உப்பு போட்டுக்கணுமோ அப்படின்னு மாதிரி யோசிச்சேன். ஆனால் ஒரு ஃப்ளேவர் தானே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது சாப்பாடு. ஒரேடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வா. சரி, இப்போ நாங்கள் வந்து இந்த ஹோட்டலோட உரிமையாளர்களோட கதைக்கு போகிறோம். அதே மாதிரி இந்த ஹோட்டல் இந்த இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்கு முதல் நீங்கள் யாருன்றதை எங்களுக்கு அறிமுகப்படுத்திடுங்க. நாங்கள் கிளிநொச்சியில் பிறந்து வளர்ந்து நெருப்பாறையில் கடந்து இப்போ லண்டனில் வாழ்கிறோம். எவ்வளோ காலமாக லண்டனில் இருக்கிறீங்க? 23 வருஷம். சரி, ஓகே. அப்படி இருக்கைக்குள்ள வந்து எப்போ இந்த ஒரு ஐடியா, இந்த ஹோட்டல் திறக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து ரெசார்ட் ஒன்று திறக்கணும் அப்படின்னு? இது வந்து நான் அந்த காலத்தில் 2002ஆம் ஆண்டு கொஞ்சம் எங்களோட இயக்கத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு வந்து போட்டுகள் வலையில் இன்ஜின்கள் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தது. அதே மாதிரி அவங்களோட பிஸ்னஸுக்கு இன்னொரு கூலர் வண்டி செட்டப் பண்ணி கொடுத்தது. ஸோ அந்த நேரத்தில் இதில் ஒரு காணி ஒன்று வாங்கணுன்ட்டு இங்கத்தை ஆக்கள் முழு பேரும் ரெக்கமெண்ட் பண்ணதை. அதில் ஒரு அண்டாபுரத்தில் ஒரு விவசாயி இருக்கிறவர்கிட்ட வாங்கினேன், இந்த காணி வாங்கினாங்க. வாங்கி அப்படியே இருந்தது. 2015 வந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணினாங்க. சிலவாக கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி கட்டி இன்றைக்கு முடிவுக்கு வந்தது. பிறகு என்னோட லேண்ட் இருந்தபடியால் ஆரம்பம். உங்களோட பேர் 2 பேர்ட்ட பேரும் சொல்லல. வந்து லிங்கம்னு கூப்பிடுறது மார்க்கண்டு புஷ்பலிங்கம். புஷ்பலிங்கம் விஜிதா இருக்கா. இவர் நெல்சன் என் ஃப்ரெண்ட், என் பார்ட்னர். இந்த இவர் வந்து அண்ணாட மகன் சுஜி. சரி, ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த இது வந்து எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அடம் பிரிட்ஜ். நார்மலாக நாங்கள் அந்த அடம் பிரிட்ஜை வந்து ப்ரொமோட் பண்ணினோம்னால் ஒரு 15 மில்லியன்
எஸ்டிமேட் டூரிஸ்ட்டை நாங்கள் இங்கே கொண்டு வர முடியும். அப்போ அதையே நான் செய்யக்கூடாதுன்ற ஒரு இதில் முந்திலிருந்து ஆசை இருந்தது. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு ஓரளவுக்கு ரெஸ்டாரண்ட் அடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா மன்னார் மாவட்டத்துக்கு நீங்கள் ஒரு ஆள் வரையணும்னா ஏன் வர வேணும்? மன்னாருக்கு என்னத்துக்கு நாங்கள் வர வேணும்? மன்னாருக்கு வர்றதால் எங்களுக்கு ஒரு அடம் பிரிட்ஜை வந்து பார்க்குறதுன்றதே பெரிய இது. ஏன்னா இது வந்து வனரிவியஸ் இது குரங்குகளால் கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ் உண்டு. அந்த ஹிஸ்ட்ரி எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ அதை வந்து சனம் வந்து பார்வையிடுறதுக்கும் அதே நேரத்தில் மன்னாருக்கு என்னத்துக்கு வரணும்னு சொன்னால் நாங்கள் சி ஆக்டிவிட்டியை ஊக்குவிக்கணும். அப்போ சி ஆக்டிவிட்டின்னு சொன்னால் இப்போ ஜெஸ்கி, ஸ்கூட்டர்ஸ் அண்டு பசஞ்சர்ஸ் போட் அவையில் வந்து பார்க்குறதுக்கான இடங்கள் ஒரு ஆக்டிவிட்டியை இங்கே நாங்கள் உருவாக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக இங்கே வந்து நிறைய டூரிஸ்டாக கொண்டுடலாம். அதை நான் வந்து ஒரு ஃபவுண்டராக இருக்கணும்னு யோசித்தேன். இப்போ ஒரு ஒன்றுமே இல்லாத இடத்துல நாங்கள் கொண்டு வந்து உருவாக்குறோம். இன்றைக்கு உருவாக்கிட்டோம். இன்னும் சி ஆக்டிவிட்டி நாங்கள் கவர்மெண்ட்டை சில உதவிகளை கேட்டு காசு கேட்கல. இப்போ எங்களுக்கு ஜெஸ்கி, பசஞ்சர்ஸ் போட், மற்றது ஸ்கூட்டர்ஸ் இல்லை. இப்போ டைவிங் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸுக்கு நாங்கள் நீங்கள் ஃப்ளோட்டிங் ஜெட்டி இப்போ என்னென்னா நேராக வந்து கடலுக்கு இறங்கி இல்லாமல் ஏறையில. அப்போ சில ஃபெசிலிட்டிகளை கேட்டுட்டாங்க. நம்ம ஃபாரின் இன்வெஸ்டர் என்ற வரையில் அவை உதவி செய்திருக்க வேணும். இந்த வரைக்கும் ஒரு உதவியும் இல்லை. அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் ஃபாரினர்ஸ் வாங்கோன்னு சொல்லினோம். ஆனால் ஒரு உண்மையான ஆட்களுக்கு அதை வந்து செய்கிறே இல்லை. அப்படி எங்களுக்கு சில கவர்மெண்டால் ஈவன் அட்மினிஸ்ட்ரேஷன் கூடி சரியான கஷ்டம். என்னென்னா ஒரு பேப்பர் ஒர்க்கை போய் ஒரு ஆஃபீஸில் வந்து சாதாரண ஆட்கள் மாதிரி போயிருந்து தான் நாங்கள் செய்ய வேண்டி இருக்குது. எந்த ரெக்வஸ்ட் என்னென்னால் நீங்கள் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அட்லீஸ்ட் 2 பேரையாவது அப்பாயின்மெண்ட் பண்ணி ஃபாரினரில் இருந்து வார ஆட்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அதை செய்து கொடுக்க வேணும். மற்றது அவைகளுக்கு இப்போ உண்மையான விஷயங்களுக்கு சில டியூட்டி ஃப்ரீ அலோகேஷன்லாம் செய்து கொடுக்கணும். இப்போ பிரசிடென்ட் சொல்கிற இத்தனை மில்லியனுக்கு பிறகு இன்வெஸ்ட் பண்ணுறாக்களுக்கு முழு ஃபெசிலிட்டிஸும் உண்டு. ஆனால் நாங்கள் சிறுக 2015 இப்போ இத்தனை வருஷம் கட்டி கொண்டு வந்து அப்படியான சின்ன ஆக்களுக்கும் மேல் ஊக்குவிப்பு கொடுக்க வேணும் கவர்மெண்டால். இவ்வளோ சரி. இந்த ஒரு ஓகே சரி. உண்மையிலுமே வந்து இந்த நாட்டில் இருக்கிற நடைமுறை சிக்கல்களை வந்து அண்ணா வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. இதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது வந்து சொல்லில்லாதது இருக்கும். இன்னும் காலம் போக வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே இன்க்ளூட் ஆகணும்ட்டு சொல்லுங்கள். சின்ன ஒரு பெர்மிட் எடுக்கிறதுக்கும் நாங்கள் வருஷக்கணக்கில் அலைஞ்சிருக்கோம். அது தேவையில்லை. சில விஷயத்த நான் உடைச்சி சொல்ல இல்லாமல் இருக்கிறதா சில நேரம் பிரச்சனைகள் வந்துடும்ண்டு. சும்மா ஒரு நாங்கள் பில்டிங்கை கட்டேக்குள்ள உதாரணமாக எங்களோட கிச்சன் இது மோட்டிஃபை பண்ணாங்க. அப்போ டூரிஸ்ட் போர்ட்டில் அடித்து கேட்டோம், யூ அண்டர் த டெவலப்மெண்ட், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், கிவ் மீ த அமெண்டட் பிளான், சப்மிட் த அமெண்டட் பிளான், இட்ஸ் ஓகே உண்டு. அப்போ யூடிஏ டைம் அடித்து கேட்டுனா நான் யூடிஏயும் சொல்லிச்சு ஓகே நோ ப்ராப்ளம், டூரிஸ்ட் போர்ட் சொன்னால் நீங்கள் செய்து கொண்டு வாங்கன்ட்டு செய்து கொண்டு போய் அமெண்ட் பிளானும் கொடுத்து சிஓசிக்கு அப்ளை பண்ணோன்னே 2,95,000 ரூபா ஃபைன் அடிச்சிருக்கு. அப்போ ஃபைன் அடித்தேன்னு சொன்னால் நாங்கள் ஏன் ஃபைன் அடித்த 2,95,000 ரூபா நீங்கள் சட்டம் இல்லாமல் கட்டிட்டீங்க பில்டிங்க. அப்போ சரி அந்த ஃபைன் எங்கே இருக்குன்னா கஜெட்டில் இருக்குண்டு. நான் ஏஐட்ட செக் பண்ணேன், இப்படி கஜெட்டில் வந்து இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கோண்டு, அது இல்லாம் செக் பண்ணி போட்டு சொல்லி அப்படி ஒரு ரூல்ஸே இல்லை. அப்படி அப்போ இது வந்து பகல் கொள்ளை அடிக்கிறோம். அப்போ சில விஷயங்கள் அறிஞ்சு இதே மாதிரி நிறைய இருக்கும். எண்ணுக்கணக்கான விஷயங்கள் சம்பவங்கள்
எல்லாம் இந்த ஒரு காரணம் தான் எங்களோட வடக்கு பகுதியில் வந்து சுற்றுலா மேம்படாமல் சிங்கிள் ஏரியாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா எல்லாரும் ஓடி வந்து செய்யணும். ஆனால் தமிழ் ஏரியாவில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் இல்லை, கவர்மெண்டாலும் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக ஈவன் ஒரு பியோன் கூட ஹெல்ப் பண்ணுறீங்களும் இல்லை. அப்போ அப்படி சிட்டியாக கஷ்டப்பட்டு போகணும் எல்லா பக்கத்தால். அன்னைக்கு இதை முடிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ தொடங்கி வச்சிருக்கோம், முடிச்சேன்னு கொட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுவும் இன்னும் முடியே இல்லை. இன்னும் ஸ்விமிங் பூல், லேக் அப்படி இருந்து செய்ய வேணும். ஈவன் லேக்கு நாங்கள் மண்ணை தோண்டி சைட் பண்ணி செய்கிறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனால் பெரிய பிரச்சனை. ஒரு பென மரத்தை வெட்டுறேன்னா சொன்னோம் 10 பென மரம் தான் வெட்டலாமுண்டு. எனக்கு 75 பென மரம் இருந்தது. அப்படி வெட்டி நாங்கள் இதை பில்டிங்கை கட்டுறது சரியா. அங்கே பல்மேராவுக்கு போனால் சொன்னால் நீங்கள் 10 பிள்ளைக்கு மேலே வெட்ட இல்லாத 5 வருஷத்துக்கு பிறகு வாங்கோண்டு. அதே நேரத்தில் சரின்னு பிறகு ஜிஏயோட எல்லாம் கழிச்சு அவர் சொன்னேன் சரி பொமிட் தாரம் 10 தாரம் வெட்டுங்கோண்டு. ஒருத்தர் வந்து சொல்கிறார், பல்மேராக்கார் வந்து சொல்கிறார், நீங்கள் பல்மேரம் இல்லாத இடத்த போய் வேண்டி கட்டுங்களேன்னு. நான் ஏற்கனவே வாங்கி பில்டிங் அப்ரூவ் எல்லாம் எடுத்து இப்படி கட்டி கொண்டு வாரோம். அப்போ அப்படி அதுவும் அந்த பல்மேரா டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்டாலையும் பயங்கரமாக சஃபர் பண்ணியிருக்கிறோம். விழுந்து கும்பிட்டு ஐயா செய்துதாங்க சாமி கும்பிட்டு தான் செய்திருக்கிறோம். ஆனால் இது வந்து ஆரம்பம் எங்களோட இன்வெஸ்டர் எவ்வளோ பேர் இருக்கணும். இது இந்த ஏரியா வந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அடம்ஸ் ரெசார்ட் இருக்கிற அடம்ஸ் பிரிட்ஜ் இருக்கிறபடியால் இதை வந்து நாங்கள் டூரிஸ்டை நாங்கள் கொண்டுறோம்னா இல்லாச்சனவும் வாழும். இன்னைக்கு இங்கே மீன் பிடிக்க இல்லாமல் போயிட்டு மீன் பிடிக்க இல்லாமல் போயிட்டுது. அப்போ நாங்கள் வேறொரு சிஸ்டத்துக்கு போகிறோம்னா இலங்கையில் டூரிஸ்ட் தானே. இது ஒரு ஆரம்பம், இவ்வளோ காலம் போயிடுச்சு செய்த ஒரு ஆரம்பமாக தான் ஆரம்பம். இது ஆரம்பம். இதுக்கும் கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா இருந்தால் அடுத்த என்னென்ன அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு என்னன்னா மன்னாருக்கு ஏன் பெறணும், மன்னாரில் என்ன இருக்குன்றத சனத்துக்கு நாங்கள் விளங்கப்படுத்தணும். சனத்துக்கு இப்போ எங்கள்கிட்ட ஒரு அனுமான்ட சிலை வைக்கிறதுக்கு, ஒரு ராவன் எங்களோட ராவணன் சிலை வைக்கிறதுக்கு, ஒரு அடம்ஸ் நாங்கள் அந்த பிரிட்ஜ் இருக்கு தீடை இருக்கு வந்து அனுமானம் ஈவன் ராவண கூடி வைக்கிறதுல என்ன மத ரீதியாக போயிடும். அவர் வந்து வானரம் கூட்டம் தானே. அப்போ அவர் அனுமானம் வைக்கலாம், மற்றது வந்து எங்களோட அரசன் ராவணனை வைக்கலாம், வச்சு அதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி வேண்டாம். சனம் வந்து நிறைய இந்தியன்ஸ் ஹிந்து ரெஜிமை அப்படியே கொண்டுடலாம். அதே மாதிரி வேறு டூரிஸ்டையும் இழுக்கலாம். நாங்கள் கடல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் நாங்கள் தொடங்கணும். அப்போ அதுக்கு வந்து கவர்மெண்ட் கட்டாயம் உதவி செய்யணும். இப்போ அவையிலங்களுக்கு காசு தராட்டியும் பரவாயில்ல, சில ஃபெசிலிட்டிஸை செய்திடணும். கரண்ட் எடுக்கிறதுலேருந்து, டெலிஃபோன் எடுக்கிறதுலேருந்து நிறைய பிரச்சனை. நீங்கள் இப்படி வெளிப்படையாக சொன்னால் தான் சிலருக்கு ஒரு தோட் வரும், என்ன இங்கே கொண்டு வரலாமாங்கிற முதல்ல அப்படி என்ன மாதிரி. அது அப்படி முதல்ல கொண்டு வர்றது ஓகே, இப்போ கொண்டு வரதான் வேணும். எந்த ரெக்வஸ்ட் வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். காசு ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அண்ட் சில ஃபெசிலிட்டிஸு நீங்கள் கொண்டு வாங்க, நீங்கள் செய்யுங்க. அப்போ அவருக்கு தெரியும் நாங்கள் ஒரு ஃபவுண்டராக இருக்கிறோம், ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன ஹெல்ப், அவைகள்ட்ட காசு ஒன்றுமே எடுக்க போகிற இல்லை தானே. அப்போ சின்ன ஒரு ஹெல்ப்பை பண்ணால் நாங்கள் இதை ஃபுல்லாக டெவலப் பண்ணிடுவோம். இந்த ஏரியா டெவலப், இது சின்ன ஏரியா தானே, பெரிய ஏரியா இது. சின்ன ஏரியாவில் உள்ள ஆக்கள் ஃபுல்லாக டெவலப் பண்ணோம். உண்டை பாருங்க மீன் பிடி இல்லை, எவ்வளோ சனம் கஷ்டப்பட்டு கொண்டு. அப்போ சுற்றுலாத்துறை இப்போ மடுவுக்கு வார சனம் லட்சக்கணக்கில் வருது. அப்போ இங்கே தலைமையினர் வாரத்துக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் கட்டாயமாக. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சாலைக்கு போனீங்கன்னா சனமெல்லாம் காட்டுக்குள்ளே வந்திருக்குது, இருந்து சமைச்சு சாப்பிட்டு போகுது. அப்போ அதற்கான என்டர்டெயின்மெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. அதை நாங்கள் உருவாக்கினோம்னு சொன்னால் அது சின்ன பெரிய காசும் இல்லை, ஒரு 3.5 கோடி 4 கோடியில் நாங்கள் ஃபுல்லாக செய்திடலாம். சரி, ஓகே. நாங்கள் இதுக்கு பிறகு அண்ணாண்ட உதவி மூலமாக இந்த ரூமை பற்றி, இந்த ரூமோட டீட்டெயில்ஸ், ரூம் எப்படி இருக்குன்றதை வந்து பார்ப்போம். சரி அண்ணா, ஆரம்பிப்போம். வணக்கம். இல்லை முதலாவது இருக்கிறது இது என்ன முதலாவது
தொகுதி. இது முதலாவது தொகுதி. அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சன் ஃபர்னஸ் கிச்சன் மாதிரி தான் அடிச்சிருக்கு. சரியா? கிச்சன் வந்து இன்றைய கொஞ்சம் பிஸியாக இருக்கிறது காட்டல, இல்லாட்டி வெளிநாட்டு முறைப்படி இருக்கானே. இப்போ வெளிநாட்டு முறைப்படி. அடுத்தது வந்து ரெஸ்டாரண்ட். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஏரியா. இதெல்லாம் நாங்கள் இந்த லஞ்ச் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணதா இதுதான். இது வந்து ஆஃபீஸ் ரூம். ஆஃபீஸ் ரூம் அங்கால ஆஃபீஸ் ரூமே வந்து உள்ள போய் பார்ப்போம். ஆஃபீஸ் ரூம் பார்ப்போமா? ஒரு சின்னனா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கல. கொஞ்சம் இருக்கிறேன். ஓகே வாங்க. வந்து நீங்கள் விசா கார்டு எல்லாத்துலேயும் எல்லாமே அக்செப்ட். இது நாங்கள் சம்பத்தின் எங்களோட இதில் இது செலோன் பேங்க். ரெண்டு பேங்க் கான்டாக்டும் எங்களுக்கு இருக்குது. புக்கிங் எல்லாம் என்ன மாதிரி? புக்கிங்லாம் நாங்கள் நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம். எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, இப்போ ப்ரொசீஜரில் இருக்குது. ஒரு 1 or 2 வீக்கில் அது ரெடி ஆகிடும். நீங்கள் புக்கிங் வந்து அந்த இதிலே நீங்கள் புக்கிங் பண்ணிட்டு வரலாம். இப்போ வெளிநாட்டிலேருந்து சம்டைம் ஒரு சாக்கள் அங்கேருந்து வர இருக்க நாங்கள் இங்கே பேக்கேஜாக கொடுப்போம். நாங்கள் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணி இங்கே எத்தனை நாள் நிற்க போகிறீங்க, எங்கெங்கே போக போகிறீங்கன்றது நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி A to Z வானத்திலேருந்து எல்லாம் ஃபுட்லேருந்து சகலம். இப்போ அதில் மன்னார், இப்போ தலைமன்னார்ண்டா தலைமன்னார், ஜெஃப்னாண்டா ஜெஃப்னா மன்னார் அப்படி. அப்போ நீங்கள் அங்கேருந்தே எல்லாத்தையும் பார்த்துட்டு புக் பண்ணிவிட்டு வரலாம். அந்த ஃபெசிலிட்டி. அதே மாதிரி இப்போ ஹோட்டலை சுற்றியும் நீங்கள் பாதுகாப்பு அப்படின்ற வந்து சிசிடிவி எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட நாங்கள் 24 சிசிடிவி பூட்டியிருக்கோம். இப்போ இனியும் எக்ஸ்ட்ரா 32 DBR. இப்போ அடுத்த 32 DBR பூட்ட போகிறோம். அப்போ இதில் பாதுகாப்பு 24 மணி நேரம் செக்யூரிட்டின்ற இது இருக்குது. 2 செக்யூரிட்டி இருக்கணும். அப்போ 24 மணி நேரம் 20 hours உங்களுக்கு செக்யூரிட்டி தான். பாதுகாப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே சேஃபாக நீங்கள் வந்து சேஃபாக போகலாம். நாங்கள் இதோட அப்படி அங்கால இருக்கிற ரூம்கள் ஏன்னா லக்ஸரி ரூம் இருக்குது, வேறு லக்ஸரி ரூம் இருக்குது, நான் லக்ஸரி ரூம் இருக்குது, அடுத்தது பட்ஜெட் ரூம் இருக்குது. இல்லை நாங்கள் பார்த்தோம்னா 13 ரூம் எங்கள்கிட்ட இருக்குது. 13 ரூமும் ஃபுல் ஏசி தான். 13 ரூம் ஏசி தான். என்ன டிஃப்ரெண்ட்டாக லக்ஸரி ரூமில் 3 பேர் தாங்கலாம். இப்போ அதுக்குரிய ஃபெசிலிட்டிகள் நார்மலாக லக்ஸரி ரூமில் 3 பேர் டபுள் பெட்டும் ஒரு சிங்கிள் பெட்டும் இருக்குது. அதோட அட்டாகும் வைஃபை, ஹாட் வாட்டர், ஏசி, டிவி, டெலிஃபோன் இன்க்ளூடி எல்லாமே அட்டாகும். அதனால் லக்ஸரி ரூம் கொஞ்சம் ஸ்பேஸாகவும் இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தனியாக ஒரு செப்பரேட் கோலொன்று இருக்குது. நீங்கள் பாட்டியல் அதுகள் கொண்டாடுற ஒரு தனி செப்பரேட் கோலொன்று இருக்குது. வாங்க அந்த ரூமை போய் பார்ப்போம். இதான் வந்து லக்ஸரி ரூம். லக்ஸரி ரூம். இது ஒரு தொகுதி. 3 ரூம் லக்ஸரி ரூமில் 3 ரூம் இருக்குது. ஓகே. அந்த 3 ரூமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களை தமிழ் கலாச்சார பின்பற்றி தான் பேர் வச்சுருக்காங்க. முல்லை. முல்லை மருதம் நெய்தல் உண்டு. ஸோ இதில் வந்து நாங்கள் எல்லா ரூமையும் பார்க்காம ஒரு ரூம் வந்து பார்ப்போம். முல்லை ரூம், லக்ஸரி ரூம். ஓகே. இதுதான் லக்ஸரி ரூம். எப்படி இருக்குண்டு. இது சிங்கிள் பெட் உரிய இது எல்லாமே ஸ்பான்சர் அப்படி தான் இருக்கும். எல்லாமே டு செட் ஃபோர்னஸ் இது. இது டபுள் பெட். இது டபுள் பெட் ரூம். ஓகே. இது 20 hours டிவி. செப்பரேட்டாக ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். நீங்கள் இன் டைம் வந்து இதில் நாங்கள் அட்டாயோன் இருக்கும். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. வைஃபை, ஏசி, 12 MB ஏசி, ஒரு தனி செப்பரேட்டான ஒரு டைனிங் இது மாதிரி ஹீட். இது வந்து இது வந்து ஹீட்டர். எல்லாமே வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி தான் இன்க்ளூடி. வாங்க கஸ்டமர் பார்ப்போம். இதான் ஒரு லக்ஸரி ரூம் மாதிரி இருக்கு. ஸ்பேஸை பாருங்க. இது இந்த சவரெல்லாம் இது வந்து யூகேலேருந்து கொண்டு இதெல்லாம் யூகேலேருந்து கொண்டு சவர். ஏன்னா இந்த சவர் வந்து இங்கே வந்து உவர்த்தன்மை கூடன்படியால் இந்த வாஷ்ரூமுக்கு வர தண்ணி ஃபில்டர் தண்ணி. ஓகே. இல்லாட்டி அந்த மஞ்சள் அடித்து வெள்ளை புத்து கொண்டு இருக்கும். ஸோ வாஷ்ரூமுக்கு வர தண்ணிலேருந்து A to Z ஃபில்டர் தண்ணி தான். நான் அப்புறம் பாக்கி அந்த ஃபில்டர் சிஸ்டத்தை பார்ப்போம். ரைட். ஓகே. பின்னுக்கு இருக்காது. இதில் என்ன ஃபெசிலிட்டின்னா இதில் ஹாட் வாட்டர் இருக்குது. நீங்கள் எல்லாம் A to Z சகலவும் மண்ணண்டாடு ஃபில்லப் பண்ணி அவ்வளோ நீட் பண்ணி ஒவ்வொரு நாள் வச்சுருப்போம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி ரூம்ஸ் இருக்குண்டு. இது வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு கபோர்ட்கள் அது இதுன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஃபெசிலிட்டி என்னென்னா ஒருத்தருக்கு டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி உங்களுக்கு தனி கோல்னு இருக்குது. ஓகே. இதில் நீங்கள் வெளியாக வந்து பார்ட்டி ஃபங்க்ஷன்கள் ஒரு ரிலாக்ஸுக்கு உரிய
என்டர்டைன்மெண்ட் எனி டைம் நேச்சுரல் காற்று வந்து கொண்டு இருக்கும். ஸோ எனி டைம் அப்படி ஒரு வியூ இருக்கும். ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் நாங்கள் ஃபயர் எக்ஸன் அந்த இது வச்சுருக்கோம் ஒவ்வொரு ரூம்ஸுக்கு. தீயணைப்பு கருவி. ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் இருக்கு. ஏன்னா சேஃப்டி முக்கியம். இங்கே வாராக்களோட சேஃப்டி முக்கியம்ன்றதுக்காக நாங்கள் ஒவ்வொரு ரூமுக்கும் வச்சுருக்கோம். இதுதான் வந்து லக்ஸரி ரூம் அண்ட் ப்ரைஸ் அண்ட் வரைக்கும் என்ன மாதிரி அது சொல்லலாமா இல்லை ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி? ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சம்டைம் இப்போ வெட் வந்து கூடி குறையும், அதுக்கு ஏற்ற மாதிரி. நார்மலாக இந்த ரூம் வந்து 15,000 ரூபா. இப்போ நாங்கள் இப்போ கொடுக்குறது அடிஷனலாக கொடுக்குறது 15,000 ரூபா 10,000 ரூபா அப்படி கொடுக்கலாம். அப்போ ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் 15,000 ரூபா தான். 15,000. அதே மாதிரி மேலே சீலிங்கையும் பாருங்க எப்படி இருக்குண்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஒர்க்ஸோட இருக்கு. நீங்கள் நைட்டில் வந்தீங்கன்னா கேமிங் அடித்து ஒரு ஒரு குரூப்பாக சேர்ந்து அதான் சேஃப்டி இங்கே மிக மிக முக்கியம். சேஃப்டிக்கு எந்த ஒரு பயம் இல்லாமல் இந்த லக்ஸரி ரூமை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே எனக்கே தங்கணும் போல இருக்கு. காலப்போக்கில் பார்ப்போம். அப்படியே வெளியில் வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்த ஒரு விஷயம் பெரும்பாலும் வந்து இங்கே இந்த என்ன சொல்கிறது தாவரங்கள் அதான் எங்களோட மெயின் கன்சர்ன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி பார்த்தாலே தெரியும். இப்போ தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் இப்போயே சோலையாக இருக்குது. ஒரு ஆஃப்டர் ஒரு 2 month 3 monthல இங்கே சோலை தான். அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது வந்து தக்காளி கண்டு இது கத்தரி மிளகா எல்லாமே இயற்கை பசலையை கொண்டு தான் காணுது. நோ கெமிக்கல். நீங்களே வந்து ஃப்யூச்சரில் நோ இப்போயே கூட கொஞ்சம் காலம் தள்ளி நீங்களே வந்து கட் பண்ணுவீங்க, நீங்களே போய் சமைக்கலாம். அப்படி ஃபெசிலிட்டியும் இருக்குது. எல்லாமே நேச்சுரல் தான். இந்த ஒரு ரசாயனம்ன்றது எதுவுமே இருக்காது. நான் வேணும்னா அப்படியே வாங்க. சில நேரம் நாங்கள் வீடியோவுக்கு ஏதாச்சும் சொல்லி நினைப்பேனும் அப்படியே வாங்க. இது என்னண்டா கூட்டு பசலை. நாங்கள் இதை வந்து ஒரு புதுக்குடியிருப்பு ஒரு ஆள்கிட்ட அவரை செய்கிறவர் இஞ்சியை செஞ்சு இஞ்சியை உற்பத்தியாகி இதுதான் பசலை. ஏன்னா இது கொஞ்சம் மணல் திரண்டபடியால் அங்கே நாங்கள் களிமண் இல்லாமல் வச்சுருக்கோம். என்னென்னா களிமண்ணை கீழே போட்டு பசலையை வச்சு எல்லாமே நேச்சுரல் தான். ஒரு ரசாயனம் இருக்கக்கூடாது. அதான் இந்த மெயினே. உண்மையிலுமே நல்ல விஷயம். ஒரு முறையில் வந்து இந்த விஷயங்கள் இருக்கிறது. முதலே வச்ச மரம்ன்றபடியால் இருக்குது. நான் இதுக்கே நாங்கள் என்ன செட்டப் பண்ண போகிறோம், இதுக்கு பெஞ்ச் அடித்து இதுக்குள்ளே ரிலாக்ஸாக இருக்கிறோம். நல்லா கூலாக இருக்குது. வெளியில் அவ்வளோ வைக்க தெரியுது பாருங்க. இதுக்குள்ள தெரியுது. இது என்ன மரம்னா? இது சொல்லுவாங்க புங்க மரம்னுவாங்க. புங்க மரம். ஓகே. இது கொஞ்சம் மருத்துவ குணம், காற்றும் வந்து அந்த நல்ல சுவாசத்தை தரும். இது ஒரு நல்ல மருத்துவமான மரம் உண்டு. புங்க மரம் பாருங்க. ஒரு வெயில் தெரியல. வீட்டை வந்து ராயவனம் அதில் வந்து பேரெல்லாம் வந்து கேட்டேனா ஃபுல்லாக சோலையாக தான் இருக்கு. எல்லாம் முருங்காறு இது மாமரம் எல்லாம் ஃபுல்லாக. நீங்களே வந்து ஒரு ஆப்டா கொஞ்சம் மந்தில் இந்த முருங்கை கூட சின்னல்லே காய்க்குது. நாங்கள் சில பேர் வந்து அந்த கொவ்வை கொடியெல்லாம் வெட்டிடுவாங்க. நாங்கள் அதையும் வளர்க்குறீங்க. ஏன்னா அது ஒரு நாங்கள் மறந்து போன ஒரு மூலிகை சாமான். கோவைச்செடி. நானே சின்ன வயசுல எங்கட ஊர்ல பார்த்தேன். அதான் இப்ப எல்லாம் அறியுது. அந்த பனையில பாருங்க ஏற்றி விட்டுருக்கோம். ஏண்டா சில பேர் வந்து கொவ்வைண்டா படந்து பாம்பு வரும் பூச்சி வரும். இங்க வந்து எல்லாமே நேச்சுரலா நீங்க பண்ணலாம். இது வந்து தான் என்ன சொல்றீங்க? இது நான் லக்ஸரி ரூம். கம்ஃபர்ட் ரூம்னு சொல்லலாம். கம்ஃபர்ட் ரூம். ஓகே. இது என்ன டிஃபரெண்ட்டா எல்லாமே வீடுகள் மாதிரி இருக்கு. எல்லாம் தனித்தனி விலா மாதிரி தான். இதுக்கு வந்து மரதம் என்ற பேர் என்ன? இது மரதம். ஏண்டா நாங்க எங்களோட தமிழ் கலாச்சாரப்படி ஒன்று சொல்லணும். 1 2 3 4 வைக்க மாட்டோம். என்ன வைக்கிறதுலன்னா அது ஒரு ஒரு வேற ஒரு அர்த்தம் உண்டு. எங்களை சித்தப்பா சொல்லுவார் அப்படி பேய் விடுவோம் அப்படின்ட்டு. அப்போ 4 வைக்கல நாங்கள். சரியா 4 வைக்கல 5 6 7 அப்படி 8. சரியா ஒரு நிமிஷம். ஓகே வாங்க அப்படியே போவோம். இப்போ நாங்கள் இதான் நுண் லக்ஸரி எங்களோட விழா வந்து. இது என்னென்னா அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டா அது ஒரு டபுள் பெட் இருக்குது. அடுத்த ஒரு சிங்கிள் பெட் இருக்குது. இது 2 சிங்கிள் பெட் தான். சிங்கிள் பெட். இப்போ கப்புள்ஸாக வந்தோம்னா பிரிச்சு இருக்கு. கப்புள்ஸாக வந்தோம்னா கப்புள்ஸாவோ இல்லை ஃபேமிலியாக வந்தால் இப்படி ஜாயின் பண்ணா ஓகே அப்படி தான் செட் பண்ணியிருக்கு. அப்போ 2 டபுள் பெட் ஆயிருக்கு. ரைட். அப்படி ஃபெசிலிட்டி. இதில் வந்து டிவி இல்லை. டிவி இப்போடி டிவி இருக்குது. ஆனால் நம்ம ஃபிட் பண்ணல. இதுக்கு டிவி இருக்கு. இந்த ரூம்ஸ்ன்ற வேலை இன்னும் 2-3 நாள் முடிஞ்சிடும். ஸோ இதில் டிவி இருக்கு, ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதே மாதிரி எல்லாமே லைட்டுகள் இங்கே இருந்தால் இல்லை. இது கொழும்புல எடுத்தது. ஓகே. இது கொழும்புல எடுத்தது. அதுவும் நாங்கள் 2 நாள் சிரிஞ்சு எடுத்தது. இது இங்குடி 3 லைட்.
10 3 3 கலர் கலர் வரும். ஓகே. நைட் விஷனுக்கு இதுக்கு 3 விஷனில் 10 பேர். அதோட இது என்னென்னா தனி செப்பரேட் கோல் மட்டும் இல்லை, மிச்சப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்பேஸும் கொஞ்சம் குறைவு. வாங்க பாத்ரூம். இதெல்லாம் ஹாட் வாட்டர், இதெல்லாம் ஜூகேல வந்தது. ஹாட் வாட்டர்லாம் இங்கே வாங்குறது, இதெல்லாம் ஜூகேல வந்தது. இந்த ஷவர்லாம் இது சித்தப்பா ஜூகேலேருந்து எல்லாமே கொண்டு வந்தது. கலர் கலர் அது அந்த லக்ஸரி ரூம் இருக்குது, இன்னொரு லக்ஸரி ரூம். ஷாம்போ ஒவ்வொரு நாளும் ஷாம்போ சோப்பு எல்லாம் ஃபில்லப் பண்ணிடும். இது என்ன கொஞ்சம் 2-3 நாள் ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சிடும். இதில் இன்கோடி டிவி இருக்குது, இதுலேயும் ஃபோன் எல்லாமே இதுலேயும் எல்லா ரூம் அந்த ரூமில் ஃபெசிலிட்டி மாதிரி இதுலேயும் இருக்குது. சரி, ஓகே. நாங்கள் மருதம் உண்டு இந்த விழாக்கு மருதம். அதோட இந்த ரூம்கள் என்ன மாதிரி விலை? ரூம்கள் நார்மலாக இந்த ரூம் 10,000 ரூபா கொடுக்குறோம். இப்போ நாங்கள் 8,000 ரூபா கொடுக்குறோம். ஓகே. நார்மலாக இந்த ஃபெசிலிட்டி எந்த சீப் அண்ட் பெஸ்ட். எங்களோட இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட். நார்மலாக பாருங்கள், ஹாட் வாட்டர், ஏசி, ஹீட்டர், A to Z எல்லாமே வந்து எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த ரூமுக்கும் ஃபயர் அது இது எல்லாமே இருக்குது, சகலம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சரியான வியூவை காணுவீங்க அப்படி. சரி, அப்படியே வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் கவனித்தேன். நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டுக்கு தேவையான தளபாடங்களை வந்து இவையிலே வந்து ரெடி பண்ணி கொள்கிறேன். அது என்ன மாதிரியான ஐடியா, யார் செய்கிறது? இது வந்து ஜாழ்ப்பாண ஆக்கள் வந்து செய்யணும். இது முழுக்க வந்து நாங்கள் ஏன் செய்கிறோம்டா, நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்த எல்லாமே வேம்பு. அப்போ A to Z நாங்களாக செய்யணும். அப்போ அவர் எங்களோட சித்தப்பா தான். அப்போ அவர்கிட்ட கிரியேட்டிவ் என்னண்டா, மேசத்தின் அடியில் இருக்கணும், கால் வந்து இப்படி இருக்கணும். லோமலா வாங்க காட்டுங்க. லோமலா இப்போ ஒர்க்கிங் நடந்து கொண்டு இருக்கு. காலை பாருங்க, அப்படி டிசைன் உண்டு, எந்த மொத்தத்தில் கால் இருக்குண்டு. வாங்க அப்படி உள்ள வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். இவையெல்லாம் எங்களோட மெயின் ஆசாரி அப்படி சொல்லலாம். 2 நிமிஷத்தில் எல்லா வேலையும் கடைச்சில் சொல்லலாம். இந்த கண்டெய்னர் சைஸை பாருங்கள். அது எல்லாத்துக்குமே A to Z நாங்கள் பெர்மிட் எடுத்து லீகலாக எல்லாம் அனுமதி எடுத்து தான் செய்கிறோம். ஸோ அந்த அனுமதி இப்போ இன்றைக்கும் நேற்று எப்போ சாமான் வந்தது, 1 கிலோ சாமான். இது வந்து நாங்கள் அனுமதி எடுத்தது. சில பேர் ஜோசிப்பியனும் இல்லை தொண்டி இருக்கு, சில பேர் ஜோசிப்பியன் தானே என்னடா இப்படி பற்றையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா அனுமதியும் எடுத்து வவுனியாக இருந்து எல்லா அனுமதியும் எடுத்து தான் இங்கே கொண்டு வந்து பண்ணுறோம். இந்த மிஷினில் என்ன செய்கிறது சொல்லுங்கள். வளைய வெட்டுறது. ஓகே. ஓகே. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக எங்கே வந்திருக்கீங்க? மானிப்பாயில் இருந்து. சரி, ஓகே. அதெல்லாம் பட்டுற மிஷின்கள் என்ன? சரி அண்ணா, ஓகே. எல்லாம் எப்படி வேலை செய்கிறது? இப்போ உங்களுக்கு ஐடியா இருந்ததா இல்லை அவட்ட ஐடியான்னு படி தான் வேலை செய்கிறீங்களா? இது வந்து அவை சொன்ன ஐடியாவின் படி நாங்கள் செய்கிறோம். சரி, ஒரு ஐடியாவை சொல்லி வந்து செய்கிறோம். சரி, அது அப்பாவா இல்லை? இது வந்து நாங்கள் வேலை செய்கிறாரு. ஐயா, சரி, ஓகே, சந்தோஷம். உண்மையிலே தங்களுக்கு தேவையானது தாங்களே வந்து ரெடி பண்ணி கொள்வது அதுவும் ஒரு சந்தோஷம் தான். அதுவும் ஒரு ஏன்னா எங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரி ஒன்று செய்கிறதுன்றது இப்போ கிடைக்கிறது கஷ்டம். நான் கடைக்கு போனோம்டா அவையே சொல்கிறது தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். ஒரு 10 ஒரு 2 டிசைன் இருக்கும். அது 2 டிசைனில் ஏதாச்சும் நாங்கள் பிடிக்காம ஒரு டிசைனை எடுத்து வந்துடுவோம். ஸோ நாங்களாக செஞ்சு எங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வேறு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் நெய்தல் கிட்டத்தட்ட இதில் எத்தனை ரூம் இருக்குது? இதில் 6 ரூம் இருக்குது. 6 ரூம் இருக்குது. இது என்ன விலையான ஆரம்பம்? இது நார்மலாக நாங்கள் 8,000 ரூபாய்க்கு கொடுக்குறது. இப்போ நாங்கள் 6,000 ரூபாய் கொடுக்குறோம். எல்லாமே ஃபுல்லாக ஏசி தான். எல்லாம் 12 MB ஃபுல் LG ஏசி தான். இப்போ நாங்கள் இதில் ஒரு ரூமை வந்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்குண்டு இதான் பட்ஜெட் ரூம். ஆனால் பட்ஜெட் ரூம் தான் யோசிப்பாங்க குவாலிட்டி குறைவு அப்படின்ட்டு. குவாலிட்டி தான் இப்படி தான் இருக்கு. ஈக்குவல் குவாலிட்டி. ஃபேன் வேணுமெண்டா ஃபேன், ஏசி வேணுண்டா ஏசி. ஓகே. எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் பட்ஜெட் ரூம் வச்சுக்கோங்க. என்னடா சின்ன அமௌண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு மேசைக்கும் ஒரு ஆக்கள்டா இது. இப்போ நீங்கள் இதில் ஃபேன் உள்ளே வந்தீங்கன்னா தெரியும். இதில் லைட் ஒன் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் படுத்திருப்போம். சம்டைம் லைட் ஓப்பன் பண்ணோம், திருப்பி ஒழுங்கு வரும். நோ, நாங்கள் இங்கேருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட், டபுள் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருவோம். படுத்திருந்தே ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம் எல்லாமே. அப்படி ஒரு ஃபெசிலிட்டி. இங்கே ஒன் பண்ணால் அங்கே ஓப்பன் பண்ணலாம், அங்கே ஓப்பன் பண்ணால் இங்கே ஒன் பண்ணலாம். அப்படி இதுக்கு நாங்கள் 10 பேர் நெய்தல். யா, மருதம் முல்லை நெய்தல்.
குறிஞ்சி அது இல்லை. இனி அடுத்த இது வந்து குறிஞ்சி. குறிஞ்சி. இது பொஸ்டம். வருஷம் இது பட்ஜெட் ரூம் பொஸ்டம். ஆனால் இது அப்படி சொல்லல. பட்ஜெட் ரூம் பாருங்க, கிட்டத்தட்ட சேம் தான். கிட்டத்தட்ட எல்லாம் சேம் தான். உள்ள வந்து எல்லாத்துக்குமே நாங்கள் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ஓகே. ஆனால் இது பட்ஜெட் ரூம் அப்படி இதான் லக்ஸரி ரூம் சில சொல்லுவாங்க. எல்லா ரூமும் சேம். ஏன்னா நாங்கள் வந்து பட்ஜெட் ரூமில் இருக்கிறார்களும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். பெட்டை பாருங்கள், பட்ஜெட் ரூமில் இருக்கிற பெட் இல்லை, நாங்கள் லக்ஸரி ரூமுக்கு போட்ட பெட் இதுவும் போட்டோம். ஸோ A to Z நாங்கள் அந்த பெட்ஷீட் வந்து வெள்ளை பெட்ஷீட் நாங்கள் போட்டதுக்கு காரணம் ஒரு ஆள் யூஸ் பண்ணால் அடுத்த நாள் மாற்றிடும். சில இதுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் போடுவாங்க, தெரியாது. ஒரு ருக்கா யூஸ் பண்ணால் அடுத்த சில பேருக்கு மாற்றணும். சில பேருக்கு எங்களுக்கு ஒரு தொற்று நோய் இருக்கும், அது இருக்கும். அதான் எங்களோட இதை கூடி மாற்றாத ஒரு நிலைமை இருக்கு. பட்ஜெட் ரூம்னாலும் குவாலிஃபிகேஷனில் நோ கம்ப்யூட்டர். ஸோ எல்லாருமே கம்ஃபர்ட் குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது. நீங்கள் லக்ஸரி ரூமில் பார்த்த இதுதான் இங்கேயும் இருக்குது. ஆனால் என்ன சைஸுகள் ரூமுண்ட அளவு கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி, அதில் தனியாக கோல் இருக்குது, அது இருக்குது. அப்படி இதுக்கு டிவி இல்லை. இதுக்கு டிவி இல்லை. இனி ஃப்யூச்சரில் நாங்கள் கருத்தில் கொள்ள நம்ம சரம்பாரதை பொறுத்து கஸ்டமர்ன்ற கருத்தை பொறுத்து டிவியை போடலாம். கரெக்டாக இதுக்கு 24 மணி நேரம் வைஃபை ஃப்ரீ. எல்லா ரூம்ஸும் வைஃபை 24 மணி நேரம் வைஃபை ஃப்ரீ. இதில் இப்போ ஃபேமிலியாக வந்து தங்குறது அது மட்டும்தானே, இல்லை பார்ட்டி பண்ணுறது அதுகளும்? நீங்கள் அதான் நாங்கள் தனித்தனி விழாக்களாக போட்டதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ சம்டைம் இந்த விழாவை சில நேரம் 5 பேர் எடுப்பேன், அந்த விழாவை 2 பேர். அப்போ நீங்கள் ஃபேமிலியாக தங்குறதுனா அங்கே கொடுப்போம். பார்ட்டி இருந்தால் ஓகே. என்ன சொல்லுங்க, இதில் வந்து யோசிப்பாங்க, இதில் நாங்கள் 8 ஏக்கர் காணி, 8 ஏக்கர் காணிலையும் இயற்கையான என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் செய்வோம். இன்க்ளூடிங் நாங்கள் பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக எல்லாம் பனைமரம். நிலையில் கூடி நாங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் அதுவும் பனைமரம். அப்போ இது வந்து அதான் ஆதாம் பனைமர உல்லாச விடுதி. ஸோ அதனால ஏன் அந்த பேர் வச்சிங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் இப்போ வந்து இப்போ கிளியர் ஆகிட்டு வருங்க. எல்லாம் A to Z நேச்சுரலான இது. அதில் மேலே எங்களுக்கு சில பேர் வந்து ரெக்கமெண்டில் சொன்னது, ஏன் இவ்வளவு மரத்துக்கு செலவழிக்கிறீங்க, வவுனியாவில் இருந்து எடுத்துகிட்டு வர டிரான்ஸ்போர்ட் இது அப்படின்ட்டு. நீங்கள் பிளாஸ்டிக் எடுத்து போடலாம், அது மட்டும் இதில் விடலாம். இதில் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் ஆக்களுக்கு வேலை செய்யணும், அவையில் ஒரு வேலை வாய்ப்பு. சரியா? இதில் ஊர் ஆக்களுக்கு இந்த ஊரில் இப்போ இதில் கிளீனிங் வேலை செய்யணும், அட்லீஸ்ட் குக் அது இது எல்லாமே ஊராக்கு. அப்போ இந்த ப்ரொஜெக்ட் வந்ததுக்கு காரணம் வந்து அவையில் சம்பாதிக்கும் இல்லை. வெண்ட அவையில் வந்து பொருனஸ், அது டபுள் சிட்டிசன் ஆகும். அவையில் அங்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட 20 கோடி கிட்ட முடிஞ்சு. அப்போ அங்கே சும்மா ஒரு ஃபிக்ஸரில் போட்டால் கூட சாப்பிட்டு இருந்துருக்கலாம். ஏன் இங்கே வந்து செய்யணும்னா எங்களோட அவையில் பழைய மாற்று இயக்கத்தில் இருந்தாங்க. அப்போ எங்களோட சனத்துக்கு ஏதோ ஒரு நல்லது செஞ்சு போயிடும். அதான் உண்மை. இல்லாட்டி இந்த இன்வெஸ்ட்டை கொண்டு எங்கேயாச்சும் மெயின் இடங்கள் கொழும்புல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி ஏன் இங்கே ஒரு கிராமப்புறத்தில் நாங்கள் இந்த பேசிக்கை பண்ணோம்னா கிராமப்புறத்தாக்களும் அங்கே வரணும் முன்னுக்கு. அதுதான் விஷயம். அப்படியே இல்லாமல் அப்படியே ஒன்றும் இல்லை. கிராமத்தாக்களும் எங்களோட குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் என்ன எல்லாம் போகிறீங்க சரியா? அப்போ இங்கே ஒரு பெரிய மெயின் ப்ரொஜெக்ட் இருந்த தொழில் வாய்ப்போட கூடினா ஒரு சுற்றுலாத்துறை மேம்பாடு லோமலாக இங்கே தலைமன்னாரில் இங்கே தலைமன்னார்லேருந்து மன்னார் போய் வேலை செஞ்சு மன்னார்லேருந்து இங்கே வாரு சும்மா ட்ராவலிங் காசையே பாருங்கள். அவை போய் வர காசே 60 சம்பளம் முடிஞ்சிடும். அப்போ இது பக்கத்தில் ஊராக்கு எல்லாமே ஊராக்கள் தான் வேலை செய்யணும். இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா அதில் டேபிள் கிளீனிங் வேலை செஞ்சாக்கள் ஸ்டாஃப் இங்கோடி ஊராக்கள் தான். அப்போ இந்த ப்ரொஜெக்ட் வந்ததுக்கு காரணம் இந்த கிராமத்தையும் இந்த மன்னார் மாவட்ட வளர்ச்சிக்கும் தான். அப்போ அதனால் இந்த அரசாங்கமும் இந்த பொதுமக்களும் எங்களுக்கு உதவி செய்வோம் வந்து கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சரி, ஓகே. நாங்கள் இந்த ரூம் டீட்டெயில்ஸ் அதே மாதிரி இங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த ஓனருக்கும் வந்து நாங்கள் வெளியில் சொல்ல இல்லாத ஒரு இது இருக்குது. என்னடா யுத்தத்தில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கார். உண்மையிலுமே சந்தோஷம். இப்படியான ஒரு ஹோட்டலில் நீங்கள் இங்கே தலைமன்னருக்கு வர்றீங்களாண்டா ஒரு பேனை போடுங்க, கட்டாயம் வந்து இங்கே தங்குங்க, நிறைய இடங்களை சுற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். பாய்.